உள்வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கை, என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டில் ஊறிப்போய் இருக்கின்ற 80 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை தீர்வை அடையாளம் காண்பார்களானால், அதிலும் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும். ஆனால் அந்த சிந்தனையும் எண்ணங்களும் சிங்கள மக்களிடமும் சிங்கள மத குருமார்களிடமும் சிங்கள பௌத்த குருமார்களிடமும் எவ்வாறு வரும் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்னும் அவர்கள் அந்த பௌத்த இதிகாச சிந்தனைகளுக்குள்ளேயே நின்று இந்த இனப்பிரச்சனையை பார்க்கின்றார்கள். அதுக்கு வெளியிலே வந்து சிந்திக்கின்ற எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. தமிழர்களுடைய பிரதேசங்களில் அவர்களுக்கான நிதி அதிகாரம், காணி அதிகாரம், பொலிஸ் அதிகாரம் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சுயாட்சி உள்ள சமூகமாக மாறுகின்ற பொழுது அது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை கொடுக்கும்.